வாங்க வாங்க வாங்க. அடியே மீனுக்குட்டி இங்க வாடி. பாரு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்துட்டாங்க பாரு. வாங்க வாங்க, வணக்கம் வணக்கம். வணக்கம் வணக்கம். வாங்க வந்து உட்காருங்க. அகிலா, அகிலா வா உள்ள. வணக்கம்மா, உள்ள வாங்க. வரோம் வரோம். மாப்பிள்ளை தம்பி எங்க? இதோ அழைச்சிட்டு தான் வந்திருக்கோம். காரை ஓரமா பார்க் பண்ண போயிருக்கான். இதோமா வந்துட்டேன். என் பையனே நல்லா கார் ஓட்டுவான். இது சொந்த காரு தான், அவனே நல்லா ஓட்டுவான். எம்மா, அவங்க என்ன டிரைவர் வேலைக்கு ஆள் எடுக்கிறாங்க, கார் நல்லா ஓட்டுவேன்னு சொல்லிட்டு இருக்கீங்க? டேய், நீ இப்ப கார் நல்லா ஓட்டுங்கிறது முக்கியம் இல்லடா, நம்ம கிட்ட சொந்தமா கார் இருக்குங்கிறது அவங்களுக்கு தெரியணும்ல, அதான் சொன்னேன். ஆரம்பிச்சிட்டீங்களா உங்க வேலைய? சரி, ஏதோ பண்ணுங்க. இப்படியே நின்னுட்டு இருந்தா எப்படி? உட்காருங்க. அடியே மீனும் இங்க வாடி. மீனுங்கிறாரு, இதுதான் ஒருவேளை பொண்ணோட பேரா இருக்குமோ? ஆரி போடின்னு வேற கூப்பிடுறாரு, என்னன்னு தெரியலையே. மீனு குட்டி, குட்டின்னு செல்லமா கூப்பிடுறாருங்க. இதுதான் அவர் பொண்ணு பேரா இருக்கும். உட்காருங்க. வாங்க வாங்க உட்காருங்க. நீங்களாம் எங்க வீட்டுக்கு வந்தது ரொம்ப சந்தோஷம். அடியே மீனு குட்டி, வந்தவங்களுக்கு ஏதாவது குடிக்க எடுத்துட்டு வாடி. என்னங்க, இந்த ஆளே அவன் பொண்டாட்டியே தான் மீன் குட்டின்னு கூப்பிடுறாங்க. நான் உன்னை அகிலா குட்டின்னு கூப்பிடுவேன்ல, அத மாதிரி மீனு குட்டின்னு கூப்பிடுறாரு இருக்குண்டி. ரொம்ப முக்கியம். நீங்க நான் இருக்கும்போது தனியா கூப்பிடுவீங்க, நம்ம வீட்டுல கூப்பிடுவீங்க. இப்படி மத்தவங்க இருக்கும்போதுமா குட்டி குட்டின்னு கூப்பிடுவாங்க. என்ன குடும்பமா? எனக்கு எதுவும் சரியா படல. உனக்கு என்னதான் ஆரம்பத்துல சரியா பட்டுச்சு, போக போக தான் புரியும். வா உட்காரலாம். வர்றவங்களுக்கு காஃபி வேணுமா டீ வேணுமான்னு கேட்டுட்டு அப்புறம் எடுத்துட்டு வாடி. காஃபி சாப்பிடுவீங்களா இல்ல டீ சாப்பிடுவீங்களா? எங்களுக்கெல்லாம் டீ தான் பிடிக்கும், ஆனா என் பையனுக்கு ஹார்லிக்ஸ் தான் பிடிக்கும். ஓ அப்படியா, சரி சரி. இல்ல பரவாயில்ல, எனக்கும் டீயே கொடுங்க. எனக்கு நம்ம மாப்பிள்ள நல்ல டைப்பா தான் தெரியுது. ஆமா ஆமா, அவங்க என்னதான் சொன்னாலும் நாம கொடுக்கறத கொடுக்கணும்ல. நம்ம வீட்டுல ஹார்லிக்ஸ் இருக்குல்ல, மாப்பிள்ளைக்கு மட்டும் ஹார்லிக்ஸ் போட்டு எடுத்துட்டு வா, அவங்களுக்கு டீ போட்டு எடுத்துட்டு வா, சரியா? சரிங்க, சரி சரி. உட்காருங்க, நான் உள்ள ஒரு நிமிஷம் போயிட்டு வந்துடுறேன். டே குமாரு, சொல்றத நல்லா மனசுல கேட்டுக்க. பொண்ணை ஒழுங்கா பாருடா. அப்புறமா வீட்டுல போய் நான் சரியா பார்க்கல அப்படின்னு சொல்லக்கூடாது. நீங்க ரெண்டு பேரும் பார்த்து சரின்னு சொன்னா எனக்கு ஓகே தானே? ஐயோ, என்ன எதுக்கு கூட்டிகிட்டே வந்திருக்க வேண்டாம், எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. இப்படிதான் சொல்லுவீங்க, அப்புறம் எனக்கு பிடிச்ச மாதிரி இல்லைன்னு எங்களை குறை சொல்லக்கூடாதுல்ல. அதான் உன்னையும் கூட்டிட்டு வந்துட்டோம். உனக்கு பிடிச்சா மட்டும்தான் கல்யாணம், சரியா? ஆமாண்டா, நல்லா பாத்துக்க. அம்மாவுக்கும் பிடிக்கணும், அப்பதான் கல்யாணம், சரிதானே? உங்களுக்கு பிடிக்காம எப்படிமா? உங்களுக்கு பிடிச்சாதான் கல்யாணம். காபி போட போறேன்னு சொன்னாங்களே, காபி கீப்பி எதுவும் தருவாங்களா மாட்டாங்களா? நீ என்ன டீ கடைக்கு டீ குடிக்கவா வந்த? காபி தருவாங்களா, டீ தருவாங்களா, ஹார்லிக்ஸ் தருவாங்களான்ட்டு பொண்ணு பார்க்க தானே வந்திருக்கோம். ஒரு ஃபார்மாலிட்டிக்கு கேட்கறதான். உடனே எனக்கு ஹார்லிக்ஸ் கொடுங்கன்னு சீன் போட்டுட்டு இருக்க. சும்மா இரேண்டி. ஏங்க, இப்ப நம்ம மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க முதல்லயே கெத்தா பேசணும், இல்லைன்னா தலையில ஏறி உட்காந்துருவாங்க. யோ பண்ணு. குடு, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க எவ்வளவு நேரமா வெயிட் பண்றாங்க, சீக்கிரம் கொடு. இந்தாங்க எடுத்துக்கோங்க. ரொம்ப நன்றி. சூடா இருக்கே, பொறுமையா குடிங்க. சரி, இந்தாங்க தம்பி எடுத்துக்கோங்க. என்னது இது, ஹார்லிக்ஸே கொண்டு வந்துட்டீங்க போல. உங்க அம்மா தான் உங்களுக்கு ஹார்லிக்ஸ் தானே பிடிக்கும்னு சொன்னாங்க, அதான் ஹார்லிக்ஸே கொண்டு வந்துட்டோம். சரிடா, நமக்கு வேணுங்கிறதே சொன்னாதான் அவங்களுக்கு தெரியும், புரியுதா? சரிம்மா. அடியே, அவங்க எப்படி டீ சொல்லுவாங்க, நாம தான் புரிஞ்சு நடந்துக்கணும். போய் பொண்ணு அழைச்சிட்டு வாடி. இதோ இதோ அழைச்சிட்டு வரேன். குடிச்சிட்டு இருங்க, இதோ அழைச்சிட்டு வரேன். என்னங்க, ஒரு நிமிஷம் உள்ள வாங்க. பரவாயில்லடி, அப்படியே வர சொல்லு. ஏதோ பேசிக்கிறாங்கங்க, என்னவா இருக்கும் தெரியலையேடி, அவங்க ஃபேமிலி விஷயமா இருக்கும். நமக்கு என்ன, நாம பொண்ணை தானே பார்க்க வந்தோம். அவங்க என்ன வேணாலும் பேசிக்கிட்டோம். ஏமா, எத்தனை முறை சொல்லியிருக்கேன், அடுத்தவங்க பேசும்போது கூர்ந்து கவனிக்காதீங்கன்னு. டேய், பொண்ணு பார்க்க வந்திருக்கோண்டா, என்ன பேசுறாங்க யாரு பேசுறாங்கன்னு கவனிச்சாதான் நாளை பண்ண பொண்ணு பத்தின உண்மைலாம் தெரியும். ஆமாண்டா, உங்க அம்மா பெரிய சிஐடி ஆபீசர், எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிருவா. மிஸ்டர் பரமசிவம் அண்ட் அகிலாண்டேஸ்வரி ரெண்டு பேரும் நல்லா கவனிச்சுக்கோங்க. சொல்லுடா மவனே. என்னடா விஷயம்? ஒரு பொண்ணை பார்க்க வந்தோம்னா நீட்டா நடந்துக்கணும். அது இதுன்னு ஏதாவது சொன்னீங்க அப்புறம் நடக்கிறதே வேற. சரிடா, நாங்க வாயவே திறக்கல, போதுமா? இதோ பொண்ணு அழைச்சிட்டு வர்றாங்கன்னு நினைக்கிறேன். ஓ, இதான் பொண்ணா? எல்லாரும் எங்களை கொஞ்சம் மன்னிக்கணும். என் பொண்ணு இந்த பட்டு சேலை புடவை அப்புறம் மேக்கப்புக்கெல்லாம் ஆசைப்பட மாட்டா, சிம்பிளா இருக்கணும்னு நினைப்பா. அதான் அவ எந்த விதமான மேக்கப்புமே பண்ணிக்கல, வீட்டில் எப்படி இருப்பாளோ அதே மாதிரி இருந்தா போதும்னு நினைச்சா. நாங்களும் அது சரின்னு பட்டதுனால ஓகே சொல்லிட்டோம். வந்திருக்க எல்லாருக்கும் வணக்கம். பரவாயில்லையே, இந்த காலத்துல இப்படி ஒரு பொண்ணா? ஓஹோ, அப்படி வேறையா? புதுசு புதுசா ஏதேதோ சொல்றாங்க இப்பெல்லாம். ஓகே, இது கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. நார்மலாக கேஷுவலாக இருக்கிறவங்க இந்த காலத்துலலாம் ரொம்பவே கம்மி தான். ஆமா, பொண்ணுக்கு பாட தெரியுமா? எனக்கு பாட தெரிஞ்சிச்சுன்னா தெரு தெருவா விட்டு பாடி பிச்சை எடுக்க போறீங்களாக்கும். என்ன பொண்ணு இப்படி பேசுறா? அவ கொஞ்சம் காமெடி பண்ற டைப்பு,
அதான் புதுசா வந்தவங்கன்னு கூட தெரியாம அவ காமெடியை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கா. ஓ அப்படியா? அடியே கொஞ்சம் மரியாதையா பேசுடி. என்னம்மா இது பாட்டு போட்டிக்கு ஆள் எடுக்கிறாங்க, பாட தெரியுமா ஓட தெரியுமான்னு விட்டா ஒலிம்பிக்கில் ஓட தெரியுமான்லாம் கேட்பாங்க போல தெரியுது. ஐயோ அந்த மாதிரிலாம் கேட்க மாட்டோங்க. சாரி, சும்மா சொன்னேன். இதெல்லாம் பழைய விதமான கொஸ்டினாக இருக்குல்ல, அதனால தான் கொஞ்சம் எமோஷன் ஆகிட்டேன். அம்மா என்ன படிச்சிருக்கம்மா? தமிழ் லிட்ரேச்சர் படிச்சிருக்கேன். ஆனால் எனக்கு இங்கிலீஷ் டீச்சர் ஆகணும்னு ரொம்ப நாளாக ஆசை. எங்கள் வீட்டில் கல்யாணம் பண்ண வைக்கணும் முடிவு பண்ணிட்டாங்க. தமிழ் படிச்சுட்டு இங்கிலீஷ் டீச்சரா? ஆமாம் ஆமாம், எனக்கு இங்கிலீஷ் பேசணும், படிக்கணும், அப்புறம் இங்கிலீஷில் பாடம் நடத்தணும்னு ஆசை தான். பட் ஆனால் எங்கள் வீட்டில் தமிழ் படிக்க வச்சுட்டாங்க. அப்போ எனக்கு அது சொல்ல தெரியல, இப்போ ஆசை இருக்குது. வீட்டு வேலைலாம் தெரியுமா? என்னம்மா இப்படி கேட்குறாங்க? ஒருவேளை உங்கள் வீட்டு வேலைக்கு ஆள் எடுக்க வந்திருப்பாங்களோ? அடியே தெரியும்னு சொல்லி வைடி, அப்புறமா ஃபோனில் உனக்கு ஒன்று ஒன்றா சொல்லித்தரேன். தெரியாதுன்னா சம்மந்தம் கையை விட்டு போயிட போகுது. பொய் சொல்லிட்டு அப்புறம் மாட்டிக்கிட்டேன்னா இருக்கு பத்துக்க. எனக்குலாம் ஒரு வேலையும் தெரியாது, உண்மையை சொல்ல போகிறேன். 1000 பொய் சொல்லி ஒரு கல்யாணம் பண்ணலாம்னு சொல்லுவாங்க. 5-6 பொய் தானடி, சும்மா சொல்லி வை. அதெல்லாம் என் பொண்ணு வீட்டு வேலையை நல்லா பாப்பா. என் பக்கத்திலேயே உட்காந்தே பாப்பான்னா பாருங்களேன். நான் வேணாம் நீ பார்க்காதன்னு சொன்னாலும் என் பொண்ணு பார்த்துக்கிட்டே இருப்பான்னா பாருங்களேன். ஓ அப்படியா? பரவாயில்லையே, இந்த காலத்துல இப்படி ஒரு பொண்ணா? பொண்ணுக்கு சமைக்க தெரியுமா? ஏம்மா எனக்கு வெந்நியும் ஆம்லேட்டும் மட்டும் தானே ரெடி பண்ண தெரியும், சொல்லிடுவா. அடியே கொதிக்கிற வெந்நில அரிசியை போட்டா அது சோறு ஆயிரும்டி. காய்கறி வெட்டி பருப்பத்திக்கு போட்டு மசாலா போட்டா சாம்பார் ஆயிரும். வெந்நியக்கு தெரியும்ல, அப்ப தெரியும்னு சொல்லு. அது அதெல்லாம் என் பொண்ணு சமையல்ல பட்டையை கிளப்புவா. அட பாவி மம்மி, அண்ட புழுகு ஆகாச புழுகு பொழுகில என்ன கல்யாணம் பண்ணி வைக்க போறா? ஓ அப்படியா, ரொம்ப சந்தோஷம். நல்லா சமைப்பீங்களா? பருப்பு குழம்பு, தயிர் சாதம் நல்லா செய்வேன், நீ சாப்பிட்டு பாரு. பத்திய சோறா? நான் உன்னை கேட்டேன் காரஞ்சாரமா, உனக்கு சமைக்க தெரியுமா? மிளகுல ரசமா, மிளகா வத்தல் நல்லா செய்வேன், நீ சாப்பிட்டு பாரு. நண்டு சமைக்க தெரியுமா? கோழி பொரிக்க தெரியுமா? ஆட்டுக்கால நசுக்கி வச்சு சூப்பு வைக்க தெரியுமா? என் இடுப்பு ஓரமா இருக்குதையா காரமா. ஆட்டு குழம்பும் கோழி குழம்பும் நல்லா செய்வா என் பொண்ணு தானுங்க. கடையில பிரியாணி வாங்கி சாப்பிட்டு ஈஸியா முடிச்சிடலாம், ஏன் சமைச்சு கஷ்டப்படணும்? என்னங்க உங்க பொண்ணு இப்படி சொல்றா? அது வேற ஒண்ணும் இல்லைங்க, பிரியாணி இப்பதான் செய்ய கத்துட்டு இருக்கா. அதான் பிரியாணி மட்டும் கடையில் வாங்கிக்கலாம், மற்றதெல்லாம் நான் செஞ்சிருவேன்னு சொல்றா. பிரியாணி கூட இனிமேல் கத்து கொடுத்துருவேங்க. ஆமா ஆமா, பிரியாணியுமே நான் கத்துப்பேன். ஆத்தாளு மகளும் சேர்ந்து என்னமா உருட்டுறாளுகையா? அவளுக வாயி அவளுக உருட்டுறாளுக. உருட்டு உருட்டு, நல்லா உருட்டு. அப்போ எங்களுக்கு பொண்ணை ரொம்ப பிடிச்சிருக்கு. மாப்பிள்ளையும் ஒரு வார்த்தை அவர் வாயால சொல்லிட்டாருன்னா எங்களுக்கு சந்தோஷமா இருக்கும். எங்க முடிவுதான் மாப்பிள்ளையும் விட முடிவும். இருந்தாலும் வீட்டுக்கு போய் லெட்டர் போடுதேன், இமெயில் அனுப்புறேன்னு சொல்லாம இங்கேயே சொல்லிட்டா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். மாப்பிள்ளை வாயால சொன்னா அதை விட சந்தோஷமா இருக்கும். எனக்கு இந்த ஹார்லிக்ஸை ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப தேங்க்ஸ். ஹார்லிக்ஸ் நான் ரெடி பண்ணல, எங்க அம்மா தான் ரெடி பண்ணாங்க. என் பையன் ஹார்லிக்ஸ்ன்னு சொன்னதே குடிக்கிறது இல்லை, பொண்ணை ரொம்ப பிடிச்சிருக்குன்னு மறைமுகமா சொல்றான். ரொம்ப சந்தோஷம். அப்போ ஒரு நல்ல நாளா பேசி முடிச்சிட வேண்டியதான். ஆமாமா, சீக்கிரமே கல்யாணம் முடிக்கலாம்னு நினைக்கிறோம். எங்களுக்கும் ரொம்ப சந்தோஷம். வாழ்க்கை ஃபுல்லா நான் இனிமேல் ஹார்லிக்ஸ் குடிக்க போறேன்னு நினைக்கும் போது எனக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்றும் 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 ஹார்லிக்ஸ் தான், உங்க வாழ்க்கை ஃபுல்லா ஹார்லிக்ஸ் தான். ரொம்ப தேங்க்ஸ் ஃபார் யுவர் ஹார்லிக்ஸ். ரொம்ப தேங்க்ஸ் ஃபார் யுவர் விசிட். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம தொடர்ந்து வீடியோ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். மாமியார் மருமகளோட காமெடி ஃபன்னு நிறைய உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். மாமியார் மருமகள் சண்டே மிஸ் பண்ணிடாதீங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.